வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வணிக நிறுவனங்கள் ஏசி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என புதுவை மின்துறை வலியுறுத்தியுள்ளது. பத்து ஆண்டு கால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் பிரதமர் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது தேர்தலில் ஈடுபடாது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார். உலக செவிலியர் தினத்தையொட்டி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வணிக நிறுவனங்கள் ஏசி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என புதுவை மின்துறை வலியுறுத்தியுள்ளது. புதுவை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பிராந்தியத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் வெப்ப தாக்கத்தின் காரணமாக வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் குளிர்சாதன பயன்பாடு அதிகரித்துள்ளது. பொதுமக்களும் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவதால் மின் நுகர்வு அளவு உச்சத்தை எட்டியுள்ளது. இதனால் மின்சுமை அதிகரித்து ஆங்காங்கே பல இடங்களில் மின் அழுத்த குறைபாடு ஏற்படுகிறது. மின்பாதை இணைப்பும் துண்டிக்கப்பட்டு மின் தடையும் ஏற்படுகிறது. குளிர் சாதனங்களை மிக குறைந்த அளவு 26 டிகிரிக்கு கீழாக உபயோகிப்பதால் மின் நுகர்வோர் கட்டணம் அதிகரிக்கிறது. அதன் மூலம் மின் தேவையும் அதிகரிக்கிறது. ஆகவே அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வெப்ப அளவை 26 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக அமைத்து மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது நல்லது. பெரிய கடைகள், வணிக நிறுவனங்கள் தங்களின் குளிர்சாதன பயன்பாட்டை தினமும் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் குறைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 ஆண்டு கால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் பிரதமர் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது தேர்தலில் எடுபடாது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் 44 நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த 3ஆம் கட்ட தேர்தலில் தென் மாநிலம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் இந்திய கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும், இதனால் பிரதமர் வெறுப்பு அரசியலை தற்போது செய்து வருகிறார். இந்திய கூட்டணி கட்சியினரை அதிகமாக சாடி பேசி வருகிறார் என்றார். இந்தியாவில் இஸ்லாமியர் பெண்களின் பிள்ளை பேறு விகிதம் அதிகரித்து வருவதாக பேசி வெறுப்பு அரசியலை மோடி செய்து வருகிறார் என கடுமையாக சாடிய ஜவாஹிருல்லா, 10 ஆண்டு கால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது எடுபடாது என்றும் பாஜக மண்ணை கவ்வும் என்றார். 3 கட்ட தேர்தல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு தென் மாநிலங்களில் மட்டுமல்ல வட மாநிலங்களிலும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனுடைய விளைவாகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் மிக மோசமான, இதுவரை இந்தியாவின் பிரதமராக இருந்தவர்களில் யாருமே வெளியிடாத சொல்லாத மிக மோசமான ஹேட் ஸ்பீச் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், வெறுப்பு பரப்புரையே அவர் பரப்பி வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். முஸ்லீம் மக்களுடைய மக்கள் தொகை வெகுவாக கூடி வருகிறது, வேகமாக வளர்ந்து வருகிறது என்றெல்லாம் திரு மோடி அவர்களும் அவருடைய கட்சியைச் சார்ந்தவர்களும் பேசி வருகிறார்கள். உலக செவிலியர் தினத்தையொட்டி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பிளாரன்ஸ் நைட்டிங்கல் பிறந்த நாளான மே மாதம் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது. செவிலியர் கண்காணிப்பாளர் ஸ்டெல்லா மேரி தலைமையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கல் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். வந்து கலந்து கொண்ட அனைத்து சீனியர் நர்சிங் ஆபீசர்ஸ் அண்ட் நர்சிங் ஆபீசர் அனைவருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நர்சிங் டே.
முதலியார்பேட்டை தொகுதியில் 14 முதல் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலியார்பேட்டை ஹெல்த் காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 14ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை ஹெல்த் காலனி, சுதானா நகர், பிரியதர்ஷினி நகர், மறைமலை நகர், திருமகள் நகர், திவான் கந்தப்பா நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் குடிநீர் விநியோகம் தடைப்படும். தியாக முதலியார் நகரில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 15ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை தியாக முதலியார் நகர், ஜான்பால் நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும். முதலியார்பேட்டை உழந்தையில் உள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 16ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை விடுதலை நகர் குடியிருப்பு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதியில் பாரதிமில் நகர், ஐயப்பா சுவாமி நகர், துருவிகா நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி, அப்துல் கலாம் நகர், மேற்கு பகுதி முழுவதும் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை கண்டாக்டர் தோட்டம் பகுதி மக்கள் மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக மின்துறை கண்காணிப்பாளர் சண்முகத்திடம் எம்எல்ஏ ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளது. இங்குள்ளவர்கள் கடந்த காலங்களில் மின் கட்டணம் சரியாக செலுத்தாத காரணத்தால் தற்போது ஒவ்வொரு குடியிருப்புக்கும் அதிகமான அளவில் மின் கட்டணம் வசூல் செய்வதற்கான ரசீதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கட்ட தவறினால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலுவைத் தொகையை தவணை முறையில் கட்டுவது சம்பந்தமாகவும் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை கண்காணிப்பாளர் சண்முகத்திடம் தொகுதி எம்எல்ஏ நேரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு ஆட்சியாளர்கள் மற்றும் மின்துறை செயலரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக எம்எல்ஏவிடம் மின்துறை தலைவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது கண்டாக்டர் தோட்ட பகுதி மக்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் குறைந்திருப்பது உயர்கல்வி கற்போரின் எண்ணிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டு காலமாக புதுவையில் 10ஆம் வகுப்பு +2 பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது. தற்போதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் +2 தேர்விலும் கடந்த ஆண்டை விட குறைவான மாணவர்களை தேர்ச்சி பெற்றுள்ளனர். கல்விக்கான அடிப்படை கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளால் தான் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி சதவீத குறைவானது உயர்கல்விக்கு செல்வோர் எண்ணிக்கையை பாதிக்கும். மாணவர்கள் பலர் கல்வியை தொடராமல் விட்டுவிடுவர். ஆகவே இந்த பிரச்சனையில் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தோல்வியுற்ற மாணவர்கள் மறுதேர்வு எழுத ஏற்பாடு செய்வது அவசியம். தேர்ச்சி விகித குறைபாடுகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அப்பா பைத்தியசுவாமி கோவில் உள்ளது. இங்கு வாரந்தோறும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் அப்பா பைத்தியசுவாமிகளின் 165வது குரு பூஜை விழா நேற்று நடைபெற்றது. திருவிளக்கு பூஜை, புனித நீர் வழிபாடு ஆகியவற்றை தொடர்ந்து ஐங்கரன் வழிபாடு நடைபெற்றது. பிறகு அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு செந்தமிழில் வேள்வி மற்றும் நிறைவேள்வி, மூலவருக்கு திருமஞ்சனம் வழிபாடும் மலர் அலங்கார பூஜையும் நடைபெற்றன. நிறைவாக பேரொளி வழிபாட்டில் புதுவை முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பேரவை துணைத் தலைவர் பி. ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி கனிப்பெருங்கல் நற்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கனிப்பெருங்கல் நற்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இளநீர், தர்பூசணி பழம் மற்றும் நீர்மோர் வழங்கினர். கோடையில் வெயில் தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் அதிக அளவு காணப்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பாக காரைக்கால் மாவட்ட
மாவட்ட துணைத் தலைவர் நசீர் தலைமையில் விஜய் ரசிகர்கள் இளநீர், தர்பூசணி பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு அதனை பருகி கோடை வெயிலின் தாகத்தை தணித்து சென்றது. உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்று முதல் கோடை வெயில் முடியும் வரை தொடர்ந்து இனி 1 மாதமாக வழங்கப்படும் என்று விஜய் ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நிறைய எடுத்திருக்கேன். சரி நீங்க அப்படியே வாங்க 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 வா நீங்க வாங்க 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 வாங்கிட்டு வாங்க. பாவனா 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 நிமிஷம். ஓகே அப்படியே கொடுத்துருங்க. கொடுங்க நீங்க. கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஊத்துக்காட்டு அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். இவ்விழாவில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெறும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வணிக நிறுவனங்கள் ஏசி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என புதுவை மின்துறை வலியுறுத்தியுள்ளது. பத்து ஆண்டு கால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் பிரதமர் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது தேர்தலில் ஈடுபடாது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார். உலக செவிலியர் தினத்தையொட்டி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவத்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.